நம்ம வந்து ஒரு தமிழ் பிளேயராக கிராண்ட் மாஸ்டர் 500 பிளேஸ்மெண்ட்டுக்குள்ளார ஸ்டே பண்ணிட்டும் இருக்கோம். நேற்றைக்கு 2 ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், அதுக்கு சப்போர்ட்டே இல்லை. பார்க்குறவங்கலாம் ஒரு லைக்கு கமெண்ட்டை மட்டும் போட்டு பாருங்கள். கமெண்ட் போடலன்னா கூட பிரச்சனை இல்லை, ஒரு லைக்கை மட்டும் போட்டுட்டு பாருங்க. நசன்னு பேசாமல் மேட்ச்க்குள்ளார போயிடலாம். இந்த இடத்துல ஒருத்தனை அடிச்சிருப்பேன், அடித்து அவன் கில்லையும் ஒருத்தன் ஓசி போட்டுருவான். அப்புறம் இங்கே இறங்கிடுவேன், 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தனை டவுன் அடிச்சுட்டு கில்லை கிளியர் பண்ணலான்னு போகிறதுக்குள்ளே அவன் டீமெட் வந்து அடிச்சிடுவான். அப்புறம் நம்ம தோன்சரை தூக்கி விட்டுருவார். இந்த இடத்துல வந்து ஒரு எனிமி வருவான், அவனை கிரிக்கெட் நடத்திடுவேன். அவன் செத்துட்டான், ஆனால் அவன் டீமெட் வந்து என்னை அடிச்சுட்டான். இந்த இடத்துல லேண்ட்மேனில் அடி வாங்கினா கூட தெரியாமல் ஒருத்தனை அடிச்சிருவேன். அடித்து கில்லையும் செக்யூர் பண்ணிட்டுருவேன். கில்லை செக்யூர் பண்ணிட்டு டீமில் செக்யூருக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அந்த இடத்துல வந்து நம்ம டீம்மேட் 2 பேரும் ஒருத்தன் அடிச்சிருந்தான். அவனையும் இங்கே பறந்து அடிச்சிட்டேன். அடிச்சுட்டு கில்லையும் செக்யூர் பண்ணி போட்டு விட்டுருவேன். அப்போ நம்ம டீம்மேட் ரிவ்யூ பண்ணலான்னு போயிட்டுருப்பேன். அப்புறம் இங்கே ஒரு எனிமி இருப்பார், அவரையும் கிரிக்கெட் நடத்திடுவேன். அழுத்திட்டு நம்ம டீம்மேட் ரிவ்யூ பண்ணிட்டு கில்லையும் செக்யூர் பண்ணி விட்டேன். அப்புறம் லாஸ்ட் ஒன் ஃபைட்டுக்கு போயிடலான்னு பார்த்துட்ருக்கோம் போது அங்கே வந்து ஒருத்தன் அடிச்சிடுவான். அப்புறம் லாஸ்ட் ஒன் ஃபைட்டுக்கு வந்துட்டோன்னா இங்கே ஒருத்தன் இருப்பான், அவன் பின்னாடியிலே போய் மண்டையிலே கிரிக்கெட் நடத்திடுவேன். பால் போட்டு கில்லையும் செக்யூர் பண்ணிடுவேன். கில்லை செக்யூர் பண்ணிட்டு நானும் ஜோனுக்குள்ளார போயிடுவேன். உள்ளார போயிட்டுருக்கேன்னா நம்ம ஜோன் சரை ட்ரக்கை ஒருத்தன் கொளுத்திட்டு இருப்பான், அவனையும் M2 போனால் எக்ஸ்ட்ரா கிரிக்கெட் நடத்திடுவேன். அழுத்தி கில்லையும் செக்யூர் பண்ணிடுவேன். கில்லை செக்யூர் பண்ணிட்டு லாஸ்ட் ஒன் ஃபைட்டுக்கு லாஸ்ட் ஒன் போட போகிறாங்க. நாங்களும் டீம் மட்டும் பேசிகிட்டே இருந்தோம். அப்போது அங்கே ஒருத்தன் இருந்தான், அவன் வால் போட்டால் டவுனானா இருந்தாலும் அவன் கிரிக்கெட் நடத்தி நான் கில்லையும் செக்யூர் பண்ணிடுவேன். கில்லை செக்யூர் பண்ணிட்டு பார்த்தா அலைவு இன்னும் 15 இருக்கும். இங்கே ஒருத்தன் ஓடிட்டுருப்பான், நம்ம ஜோன் சுரை அடித்து போட்டுருவான். நானும் பின்னாடியே போய் அவனையும் டீம் பைப் பண்ணி விட்டுருவான். நம்ம ஜோன் சுரை இந்த இடத்துல கொண்டுருவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நேரம் சும்மா தூக்கி போடுவேன். உள்ளார பார்த்தா 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தனை ரவுண்ட் வச்சுட்டு கில்லையும் செக்யூர் பண்ணிடுவேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா லாங்லேருந்து ஒருத்தன் பண்ணி கேரக்டர் ஸ்கில் போட்டுருவான். அதை உடைக்காமல் அப்படியே இன்னிலாரெலாம் போட்டு நான் பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சுக்குவேன். இங்கே பார்த்தா இவர் தலைவர் உள்ள வெடி போட்டிருப்பார். அப்படியே நானும் சுற்றி இங்கே பார்த்தீங்கன்னா இவனையும் அடிச்சிடுவேன். நெக்ஸ்ட் வீடெலாம்